ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹ ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். சஞ்சலம் ஹி மன கிருஷ்ண பிரமாதி பலவத்ருடம் தஸ்யாஹம் நிக்ரஹம் மன்யே வாயோரிவது துஷ்கரம். இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான தியான யோகத்தின் 34வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்மளோட அர்ஜுனர் கிருஷ்ணரை பார்த்து ஒரு கேள்வியை கேட்குறாராம். கிருஷ்ணா, போன ஸ்லோகத்தில் அவர் சொன்னதின் தொடர்ச்சியாக தான் இந்த ஸ்லோகமும் இருக்கு. கிருஷ்ணா, ரொம்ப அழகாக இந்த ஒரு யோகத்தை பற்றி, தியான யோகத்தை பற்றி ஒவ்வொரு பாயிண்டாக அழகாக சொன்னாய். ஆனால் நீ சொன்ன எல்லா பாயிண்ட்லையுமே நான் புரிஞ்சின்ற விஷயம், இந்த எல்லாத்திலேருந்தும் நான் புரிஞ்சின்ற விஷயம் என்ன என்றால், இந்த தியான யோகத்தில் நம்ம தேர்ச்சி பெற வேண்டும் என்றால், தியான யோகத்தை பின்பற்றி அதன் மூலமாக இறைவனை அடைய வேண்டும் என்றால், அதற்கு முதல் விஷயமாக இருப்பது மனதை கட்டுப்படுத்துவது, அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும் மனதை சாந்தப்படுத்துவது என்று உணர்ந்து விட்டேன். ஆனால் இந்த அலைப்பாயிர மனதை சாந்தப்படுத்துவது அதுதான் இந்த தியான யோகத்தின் அடிக்கல்லாக இருக்கு என்று புரிந்து கொண்ட பிறகும் மனதை அடக்குவது எப்படி என்கிற அந்த வழி மட்டும் எனக்கு தெரியல கிருஷ்ணா என்று அர்ஜுனர் கிருஷ்ணரை பார்த்து கேட்கிறார். இப்படி கேட்கும் அந்த அர்ஜுனர் நம்ம கிருஷ்ணரை பார்த்து அந்த மனதை அடக்குவது எவ்வளவு கடினம், எவ்வளவு கஷ்டம் என்பதை ஒரு உதாரணத்தோடு சேர்த்து சொல்றாராம் இந்த ஸ்லோகத்தில். சஞ்சலம் ஹி மன கிருஷ்ணா, இப்படி இருக்கும் இந்த மனதின் சஞ்சலங்கள் என்று சொன்னாலே மனதின் அந்த அமைதி இல்லாமல் இருக்கும் அலைப்பாயும் தன்மையாக இருக்கு. சஞ்சலம் ஹி மன கிருஷ்ணா பிரமாதி பலவத்ருடம், அதாவது ரொம்ப திடமாக இருக்கிறது, ரொம்ப ஸ்திரமாக இருக்கிறது, ரொம்ப ஃபேமாக இருக்கு. எப்பொழுதுமே ஒரு சின்ன கல்லாக இருந்தால், ஒரு சின்ன புழாங்கல்லாக இருந்தால் அது தூக்கி போடலாம், பெரிய பாறாங்கலாக இருந்தால் அந்த இடத்துல நகர்த்தவே முடியாது. அதனால் இந்த ஒரு மனதின் பாயும் அந்த தன்மையானது ஒரு பெரிய பாறாங்கலை போனது கிருஷ்ணா, அதை நகர்த்தவே முடியாது நம்மளால. மனதிலிருந்து நகர்த்த தான் முடியல, ஆனால் இந்த மனதை கட்டுப்படுத்தவாத முடியுமா என்று கேட்டால் அதுவும் முடியல கிருஷ்ணா என்று சொல்லி ஏதஸ்யாகம் மன்யே வாயோரிவ சுதுஷ்கரம் என்று சொன்னார் நம்மளோட அர்ஜுனர். அதாவது இந்த மனதை அடக்குவது, மனதை கட்டுப்படுத்துவது என்பது எப்படி காற்றை அடக்குவது முடியாத செயலாக இருக்கோ, இப்போ காற்று ஒரு இடத்துல போயிட்டு இருக்கு, அதை கையை வைத்து பிடித்து வைத்து அந்த காற்றை வேற எங்கேயாவது விடலாம் என்றால் அது நடக்காத விஷயமாக இருக்கும். என்றால் காற்றை கையில் பிடிக்கவே முடியாது. அது போலவே தான் வாயோரிவ சுதுஷ்கரம், நம்ம மனதை அடக்குவதும் அது போலவே கடினமானது கிருஷ்ணா என்று சொன்னார் நம்மளோட அர்ஜுனர். ஆனால் இந்த மனதை அடக்குவது என்பது ரொம்ப கஷ்டம். அதே நேரத்தில் நம்ம மனதில் இருக்கும் அந்த அலைப்பாயும் தன்மை, அந்த சாந்தம் இல்லாத அசாந்தி, அதை அனுப்புவதும் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அசாந்தியானது இந்த மனதில் ஒரு பாறாங்கல்லை போல இருக்கிறது, அதை நகர்த்தவே முடியல. மனமானது காற்றை போல அடக்க முடியாத அளவுக்கு வேகத்தோடு போயின்னு இருக்கு. அப்படிப்பட்ட மனதை அடக்க முடியாமல், மனதில் இருக்கும் அலைப்பாய தன்மையை விளக்க முடியாமலும் தவித்து கொண்டிருக்கிறார்கள் மனிதர்கள். அதற்கு ஏதாவது வழி இருக்கா என்று அர்ஜுன கிருஷ்ணரை பார்த்து கேட்கிறான். இதற்கான வழி நம்ம அர்ஜுனருக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும் என்றுதான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டும். ஏனென்றால் இவ்வளவு தெளிவாக பேசும் அர்ஜுனருக்கு அதுவும் தெரிந்திருக்க தான் வேண்டும். இப்படி ஏற்கனவே அவருக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை ஏன் கேள்வியாக அவர் கேட்க வேண்டும் என்றால், அந்த விஷயம் அவருக்கு தான் தெரியுமே தவிர அந்த பகவத்கீதையை படித்து கொண்டிருக்கும் நமக்கு அது தெரியாது. அதனால் நம்மை போன்ற சாதாரண நபர்களுக்கு கிருஷ்ணர் ஒரு அறிவுரையாக, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக இதை கொடுக்கட்டும், ஒரு உபதேசமாக இதை கொடுக்கட்டும் என்பதற்காக தான் இந்த ஒரு கேள்வியை அழகாக அர்ஜுனர் இந்த இடத்தில் வைக்கிறார். இப்போ இந்த கேள்வி, மனதை அடக்குவது ரொம்ப கடினமான விஷயம், காற்றை அடக்குவது போல கடினமான விஷயம், ஒரு பாறாங்கல்லை வெளியில தள்ளி போடுவது போல இந்த மனதில் இருக்கும் அந்த ஆசைகள், அந்த ஒரு அளவில்லாத ஆசைகளை அடக்குவது கஷ்டம் என்று சொல்றார் அர்ஜுனர். இப்படி அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும் மனதை அடக்குவது எப்படி என்று அர்ஜுனர் கிருஷ்ணரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். இதற்கான பதிலை அடுத்த 2 ஸ்லோகத்தில் 35, 36வது ஸ்லோகங்களில் நம்ம கிருஷ்ணர் சொல்றார். இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான தியான யோகத்தின் 34வது ஸ்லோகம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.